வசதியானவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பதன் மூலமாக அது நிறைவேற மாட்டாது என்பது எங்களுக்கு மிக தெளிவான விடை. தொழுகைக்கு போவதற்கு முன்னால் அதனை நிறைவேற்றுவது மிக ஏற்றமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய ஜகாத்துல் ஃபித்ரை, தன்னுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த ஜகாத்துல் ஃபித்ரை அவர்களாக முன்வந்து அதனை நிறைவேற்றுவதுதான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. பணத்தை கொடுப்பதன் மூலமாக அந்த ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற மாட்டாது என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள். ஜகாத்துல் ஃபித்ர் அது அரிசியாகவே நிறைவேற்றப்படுவதுதான் பெரும்பான்மையான மார்க்க அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கு. 400 கிராமும் நாம் நிறைவேற்றுவது எங்களின் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை கூட்டம் சொல்லப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும். 8 கூட்டத்தார்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பொய் பேசுவது, புறம் பேசுவது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எங்களிடத்திலிருந்து தூரமாக வேண்டும். இவற்றை தொழுகை தடுக்க வேண்டும். அப்போதுதான் அந்த தொழுகை அது தொழுகையாக இருக்கும். நீங்கள் தக்வாவுடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பு எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றது. நான் வியாபாரம் செய்கின்றேன், கொடுக்கல் வாங்கல் செய்கின்றேன், சில வேளை போய் சொல்லி இருப்பேன். இப்போது இந்த ரமதானுடைய நோன்பை நாம் அடைந்து விட்டோம், நோன்பு நோற்றோம், நல்ல விடயங்களை பார்த்தோம், கேட்டோம், என்னிடத்திலே அந்த தக்குவா வந்திருக்கின்றதா? அதே போன்றுதான் இந்த ரமதானுடைய மாதத்திலே மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கின்றது. மறதிக்காக 2 சுஜூதுகளை செய்து கொண்டால் அவருக்கு அந்த தொழுகை பூர்த்தியானதாக ஆகிவிடுகிறது. ஒருவர் மற்றவருக்கு ஏசக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, இப்படியான சில விடயங்களை மார்க்கம் எங்களுக்கு தடுத்திருந்தது. மோசமான வார்த்தைகள் பேசுவதை அவர் தடுத்துக் கொள்ளவில்லை. கோல் பேசினார், புறம் பேசினார், மற்றவருடைய குறைகளை பற்றி பேசினார், நாவை அவர் பாதுகாக்கவில்லை. அதிலே குறைபாடு, அந்த நோன்பிலே குறைபாடு ஏற்படுகின்றது. தன்னுடைய மனைவி இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், அதே போன்று அவருடைய தாய் தந்தையர்கள் அவருடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்காகவும் அவர் என்ன செய்வார்? எப்போது நிறைவேற்ற வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும். அந்த காலத்திலே பிரதான உணவாக உட்கொண்ட அந்த தொழி கோதுமை, அதிலிருந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக ஆக்கினார்கள்.